வணக்கம் மக்களே. கர்நாடகா மைசூரை சேர்ந்த பகுதி பைட்டராயனபுரா. அந்த பகுதியில் போக்குவரத்து காவலர் அவரால் மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த போக்குவரத்து காவலர் அந்த மாற்றுத்திறனாளிக்கு அப்படி என்ன பண்ணார், எதுக்காக இது இவ்வளோ பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன ஊக்கமும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கே எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மைசூர் பைட்டராயனபுராவில் அப்படி என்ன ஆச்சு, அந்த போக்குவரத்து காவலர் அப்படி என்ன செஞ்சார் அந்த மாற்றுத்திறனாளி மனிதருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு அவர் செஞ்ச இந்த காரியம். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய மனசை வென்றதுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இப்போ ஹெவியாக மழை வந்துட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சாலை கடக்க முடியாமல் தவித்த மாற்றுத்திறனாளியை தனது தோள் மீது சுமந்து பாதுகாப்பாக அழைத்து சென்ற காவலாளர். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HM அனில். மனிதநேயம் இன்னும் உயிரோடு இருப்பதாக நிரூபித்த உண்மையான சம்பவம். கண்டிப்பாங்க நம்மளுக்கு எல்லாம் மனிதநேயம் மனசுக்குள்ளே இருக்குங்க. எல்லாருக்கும் மனிதநேயம் இருக்குது. ஆனால் அது வெளிப்பட யாரும் காட்டிக்கிறது இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயங்க, இந்த இயற்கை தான் எல்லாரும் ஒன்று சேர்க்குது. மழை உண்மையை தாங்க, தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மழை நம்மளை செருப்பால் அடித்து நீங்கள் யாரும் உயர்ந்தவங்க இல்லை, எல்லாரும் ஒரே சமம் அப்படின்றதுக்கு நிர்வகிக்கிறதுக்கான சம்பவம் காட்சிகள் இருக்காங்க. மழை வந்தால் வெள்ளம், புயல், இந்த மாதிரி சுனாமி இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ஏழை பணக்காரன், ஜாதி, மதம், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எதுவுமே யாரும் நம்ம பார்க்கறதில்ல. எல்லாருக்கும் உதவுறோம் நம்ம. எவ்வளோ பேர், ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது தான். எவ்வளோ பேர் வெள்ளத்தாலும் புயலாலும் பாதிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லாத இருக்கும்போது அனைத்து மாநிலங்களும் சாப்பாடு கொடுத்து மதம் பார்க்காம, ஜாதி பார்க்காம, பணக்கார ஏழைன்னு பார்க்காம எல்லாரும் அந்த உணவை வாங்கி சாப்பிட்டாங்க. ஏன்னா யாராலும் வெளியே வர முடியாத சூழ்நிலை அப்படி ஏற்பட்டுச்சு. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு மனிதநேயத்தோடு செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு உதவும். மனிதநேயம் காட்டிய இந்த காவலருக்கு ஒரு லைக் போடுங்க. இப்படிப்பட்ட நல்ல செயல்களை அதிகமாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. இதை ஷேர் செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் இடுங்க.